ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 10 நிமிஷத்தில் காரசாரமான பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். பொட்டேட்டோவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தோல் நீக்க வேணாம். இதை நம்ம நல்ல ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 2லேருந்து 3 மிளகாய் தூளை போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ 2லேருந்து 3 ஸ்பூன் மிளகாய் தூள் போடுங்க. காரம் வேணால் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுங்க. தேவையான அளவு உப்பு, சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறினா அந்த உப்பு, மிளகாத்தூள், மஞ்சப்பொடி எல்லா உருளைக்கிழங்குகளுக்கும் அப்படியே நல்லா கோட் ஆகும். பாருங்கள், நல்லா கோட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உருளைக்கிழங்கு ஃப்ரைனா, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி உலுக்கி விட்டுக்கிட்டால் எல்லாமே காரம் உப்பு எல்லா உருளைக்கிழங்குகளுக்கும் சேர்ந்துருக்கும். வாங்க, இப்போ நாம் கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சிட்டு இந்த உருளைக்கிழங்கை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டுட்டு, பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கலந்துட்டு எண்ணெய் அதில் படுற மாதிரி கிளறி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு மூடி வைங்க. இப்போ பாருங்கள், வெந்துக்கிட்டு இருக்குது. இன்னொரு தடவை எடுத்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை எடுத்து கிளறி விடணும். அப்போ தான் பொட்டேட்டோ நல்லா வெந்திருக்கும். இப்போ வந்துகிட்டே இருக்குது. அவ்வளோதான், வெந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை. இதை நம்ம எல்லா வெரைட்டி ரைஸோடையும் நம்ம தொட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே க்ரன்ச்சியாகவும் இருக்குது. நல்ல காரசாரமான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.